இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 21, 22. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். 20ஆம் வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம், உணர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். காலங்களை மாற்றுகிறவராம், சமயங்களை மாற்றுகிறவர், சொல்லப்போனால் உள்ளங்களை மாற்றுகிறவர் அவர்தான், வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர்தான். ஆனால் அவரோ மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாற்றுகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு சூழ்நிலையை மாற்றுகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு பிரச்சனையை மாற்றுகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர். ஆனால் அவரோ மாறாதவர். மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாதவர், ஆனால் மாற்றுகிறவர். இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை உங்களுடைய மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர், உங்களுடைய கண்ணீரை மாற்றி ஆனந்த களிப்பை உண்டாக்குகிறவர், துக்கத்தை மாற்றுகிறவர். 2வது, சிறையிருப்பை மாற்றி அரசாளும்படி செய்கிறவர். 3வதாக, மாறாவின் கசப்பை மாற்றி மதுரமாக மாறச் செய்கிறவர். 4வதாக, உடைய சாபங்களை மாற்றி அதை ஆசீர்வாதமாக ஆக்குகிறவர். 5வதாக, எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர், பிரகாசத்தை கொண்டு வருகிறவர், மகிமையை கொண்டு வருகிறவர். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர், உங்களை விட்டு போன அநேக அன்புடையவர்களை மறுபடியும் அன்பு செலுத்தும்படி கொண்டு வருகிறவர். அவர்தான் உங்களுடைய தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற பண்ணுகிறவர். உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறவர் அவர்தான். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருந்த போது தம்முடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக, தம்முடைய கைகளிலே ராஜ முடியாக மாற்றுகிறவர். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், உடைய எல்லா தோல்வியையும் ஜெயமாய் மாற பண்ணுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர்,
அவரை ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம், அவரை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிய மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின இரக்கங்கள் எவ்வளவு பெரியது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒருமுறை நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது நாங்கள் அதிகமாய் செலவழிக்கிற இடம் இயேசு உயிரோடு எழுந்த இடம். அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு போகும்போது கம்யூனியன் சர்வ் பண்ணுவது உண்டு. மற்ற எல்லா இடத்திலும் இல்லாத ஒரு தேவ மகிமை அங்கே நிரம்பி இருக்கும். ஒரு முறை நான் அங்கே போன போது ஹைதராபாத்தில் இருந்து ஒரு பாஸ்டர் நூற்றுக்கணக்கான அவருடைய சபை மெம்பர்களை அங்கே கொண்டு வந்தார். என்ன அவர் நேரில் பார்த்ததில்லை. சாம் ஜோத்ரன் யாரோ சொல்லியிருப்பாங்க போல் இருக்கிறது. சந்தோஷமாய் ஓடி வந்து பார்க்க வந்தார். அவர் ஹைதராபாத்தில் இந்தியாவிலேயே ஒரு பெரிய சபை, அவருடைய சபையில் 1,20,000 பேர் இருக்கிறார்கள். அவர் சொன்னார், 12 வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். 12 வயதில் அவருடைய தாய் இவருடைய தீய குணத்தையும் 12 வயசுல இருந்த பொல்லாத குணத்தையும் பார்த்துவிட்டு நெஞ்சில் அடித்து அடித்து அழுவார்களாம். உன்னை போய் நான் பெற்றேனே, என்னுடைய உள்ளத்தை உடைக்கிறாயே, உன்னால நான் கண்ணீர் சிந்துகிறேனே, இந்த 12 வயசுல நீ இவ்வளவு துஷ்டனா இருக்கிறியே, நீ மாற மாட்டியா, நீ மாற மாட்டியா, நீ மாற மாட்டியா. அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களால உன்னை மாற்ற முடியாதுப்பா, எங்களால உன்னை மாற்ற முடியாது. நீ கற்றுக்கொள்ளாத கெட்ட பழக்கம் ஒண்ணுமே இல்லை, கடவுளே வந்தா கூட உன்னை மாற்ற முடியாது. இந்த சிறுவனுக்கு தான் மாறணுங்கிற விருப்பம், ஆனா அவனால மாற முடியல. தாய் இப்படி அடித்து அழும்போது மனவேதனையா இருந்தாலும் அவனாலேயே மாற்றிக்கொள்ள முடியல. அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர். ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். இயேசுவை பற்றி பிரசங்கித்தார். ஒரு வார்த்தை அவனுடைய உள்ளத்தை தொட்டது. இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர், எந்த துன்மார்க்கனையும் பரிசுத்தவானாய் மாற்ற வல்லமையுள்ளவர், எந்த விட முடியாத கெட்ட பழக்கங்களையும் விடும்படி தெய்வீக சுபாவத்தை கொண்டு வருகிறவர், மாற்றுகிறவர் இயேசு, மாற்றுகிறவர் இயேசு, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு. இந்த வார்த்தை அவனுடைய இருதயத்திலே தொட்டது. இதைத்தானே எங்களுடைய அம்மா இத்தனை மாதங்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள், உன்னை யாராலும் மாற்ற முடியாது, கடவுளாலும் மாற்ற முடியாது, துஷ்டனாய் போய்விட்டாய். ஆகவே தனிமையான ஒரு இடத்துக்கு போனான். இயேசுவே, நீர் உள்ளங்களை மாற்றுகிறவர் என்று இந்த பிரசங்கியார் சொல்லுகிறார். நீ மாற்றக்கூடுமானால் என்னை மாற்றும், என்னால் என் பாவ பழக்க வழக்கங்களை விட முடியவில்லை. அப்போது ஒரு மெல்லிய குரல் கேட்டது, மகனே, உன்னை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாய். நீ விரும்புகிற மாற்றங்கள் மட்டுமல்ல, மகிமையான மாற்றத்தை உனக்குள்ளே நான் கொண்டு வருவேன். அவனுக்கு பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்று தெரியாமல் இருந்தாலும் தன்னை அறியாமலேயே சிறு சிறு பாவங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு 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 அறிக்கையிட்டான். ரொம்ப ஆச்சரியம். அன்றைக்கு ஈவினிங்ல ஒரு வீட்டில் ஒரு பைபிள் திறந்திருக்கிறதை பார்த்தார். இதுல எழுதப்பட்டு இருக்கிற இயேசுதானே வாழ்க்கை மாற்றுகிறவர். திறந்திருக்கிற அந்த பைபிளை எடுத்து வாசித்தார். அதில் எழுதப்பட்டு இருந்தது,
உன்னை தாயின் வயிற்றிலிருந்து இருக்கும்போதே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏதோ அந்த பைபிள் வார்த்தை அவனோடு நேரடியாய் பேசுகிறது போல இருந்தது. அவன் மனதுக்குள் எண்ணினான், நான் ஒரு சிறு பையன், 12 வயது, எப்படி என்னை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டீர்? நான் சின்ன பிள்ளை அல்லவா? அடுத்த வசனத்தை பார்க்கிறான், உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. எரேமியா 1:5 உள்ள வசனம் அது. இவன் மனதிலே நினைக்கிறதற்கெல்லாம் அங்கே பதில் கிடைத்துக் கொண்டு இருந்தது. தன்னுடைய சிந்தனையை கூட கர்த்தர் அறிகிறார், தன்னோடு பேசுகிறார். அப்போதான் அந்த பைபிளை நினைத்தான், இது பேசுகிற வேதாகமம். It is a talking Bible. நான் மனதில் எண்ணுகிறான், நான் சின்ன பையன், 12 வயது. வேதம் சொல்லுகிறது, உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, என் வார்த்தை உன்னுடைய வாயில் வைப்பேன். என்ன ஆச்சரியம் பாருங்க. கர்த்தருக்குள்ளே அவன் நிறைய ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கை மாறினது. 18ஆம் வயதிலே வாலிபர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். கிராமம் கிராமமாய் போக ஆரம்பித்தான். 21ஆம் வயதிலே 25 பேரை கொண்டு ஒரு சபையை ஆரம்பித்தான். இந்த சபை பெருகினது. 10,000, 20,000, 30,000. ஆண்டவர் பேசினார், மிகப்பெரிய சபை உனக்கு நான் தரப்போகிறேன். அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு பெரிய சபையை தந்தார், ஊருக்கு நடுவில், அந்த ஹைதராபாத் பட்டணத்தின் நடுவில் தரணும். ஏதோ ஒரு மூலையில் சீப்பா கிடைக்கிற அங்கே ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடாது. எல்லாமே ஒரு பட்டணத்தின் மத்திய பகுதியில் இருக்கிறது. பெரிய ஆஸ்பத்திரியா, பெரிய பஸ் ஸ்டாண்டா, பெரிய சினிமா தியேட்டரா, எல்லாமே, எல்லா பிஸ்னஸ் சென்டர்களும் நகரத்து மத்தியில் இருக்கிறது. வானம் உடையது, பூமி எனக்கு, பூமி என்ன உம்முடையது. 20 ஏக்கர் எனக்கு நிலம், எங்க வச்சிருக்கிறோம் எனக்கு தெரியாது. சென்டர்ல ஆண்டவர் 20 ஏக்கர் நிலம் கொடுத்தாராம். ஒரு நாள் சபையில நெகேமியா எருசலேமின் மதில்களை கட்டி முடிப்பதற்கு 52 நாட்கள் ஆனது. கர்த்தர் திடீரென்று பேசினார். 1,00,000 பேர் உட்காரக்கூடிய மாபெரும் சர்ச்சை 52 நாள்ல உனக்கு கட்டி தரப்போகிறேன். புதிய வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு 52 நாள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், எண்ணிக்கொள். நெட்ல நீங்க போனா பார்க்கலாம். அந்த பாஸ்டர் பேர் சதீஷ்குமார், ஹைதராபாத்ல இருக்கிறது. அவருடைய சர்ச்சை பார்த்து நான் பிரமித்து போனேன். அவ்வளவு பெரிய சபை. இப்போ 1,20,000 பேர் அந்த சபைக்கு வருகிறார்கள். அந்த சின்ன வயதில் என் வாழ்க்கையை மாற்ற நீர் வல்லமை உள்ளவர். துன்மார்க்கனா, துஷ்டனாய் இருந்த அவரை ஒரு பரிசுத்தவானாய் மாற்ற வல்லமை உள்ளவர். இடம் கிடைக்காது என்று எல்லாரும் சொன்னார்கள். 20 ஏக்கர் நிலம் சென்டர் ஹைதராபாத்தில் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். 52 நாள்ல இவ்வளவு பெரிய மெகா சர்ச்சை கட்டவே முடியாது என்று சொன்னார்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். எந்த பிள்ளைகள் திருத்த முடியாது என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் பரிசுத்தவான்களாய் விளங்கும்படி தேவனுடைய கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்படும். என் கணவனை மாற்ற முடியாது, என் மாமியாரை மாற்ற முடியாது, என் சூழ்நிலையை மாற்ற முடியாது, என் தருத்திரத்தை மாற்ற முடியாது. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளை பார்த்து, கணவன் அறியாத அந்த கன்னி பெண்ணை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும். அவள் நம்பவில்லை. நான் கணவனை அறியேன், நடக்காது. தேவதூதன் சொன்னான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்றைக்கு உங்களை ஒரு பரிசுத்தவானாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஒருவேளை நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேனே, சில பாவங்களை என்னை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறதே, ஐயோ குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நீங்கள் எதை சொன்னாலும் சரி, கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து சொல்லுகிறார். உன்னால் எதை மாற்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, உன்னால் எந்த சூழ்நிலையை உருவாக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, என்னால் முடியாது முடியாது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் குறுக்கிடுகிறதுனாலே நான் உனக்காக வைராக்கியமாய் எழுந்து நின்று கொண்டிருக்கிறதாம் படியாலே உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவேன், உன்னுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுவேன், உன் சிறையிருப்பை அரசாளுகிறவராய் உன்னை மாற பண்ணுவேன், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற பண்ணுவேன், உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு ஒரு ஏழை மனிதன் வந்தான். அவனுடைய ஃப்ரெண்டு பட்டணத்தில் இருக்கிறனால பட்டணத்தை பார்க்கிறதுக்காக வந்தான். அவனுடைய ஃப்ரெண்டு லேட்டஸ்ட்டு உலகத்தில் என்னென்ன மின்சாரத்தால் செய்யக்கூடிய அற்புதம், பெரிய கரும்பை கொண்டு ஒரு இதில் மிஷினில் வைக்கும்போது கரும்பு அப்படி சொர்ன்னு போகுது, கசங்குது, சாறு அப்படியே வருது, சாறுலேருந்து சர்க்கரை வருது, சர்க்கரைந்து சீனி வருது. கிராமத்தில் இருந்தது ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ மாற்றத்தை கொண்டுறதா பாரு. அழுக்கு துணியை போடுறேன், டொர்னு அந்த இதில் சுற்றுது, நல்ல துணியாக துவைச்சி வெளியே வந்துடுது, மாற்றம். இங்கே பஞ்சை போடுறேன், பஞ்சு அழகாக வந்து துணியாக நெய்து தச்சு இங்கே கொண்டு போட்டுருது. அப்படியா? ஒரு பெரிய லிஃப்ட்டிட்ட வந்தா இது என்ன செய்ய போகுது, இது என்ன மாற்றத்தை உண்டாக்க போகுது? அங்கே பார்த்தா ஒரு ஓல்டு பெரிய லேடி, குண்டான லேடி, தொங்கு தொங்கு தொங்குன்னு அந்த லிஃப்ட்லேயே ஏறுது. நம்ம லிஃப்டில் இல்லை, அந்த கதை. ஸோ இவன் இந்த லிஃப்டை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த லிஃப்ட் எங்கே போகுது எங்கே வருது தெரியல, சும்மா மூடிச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தா ஒரு யங் லேடி டிப் 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 டிப்புன்னு நடந்து போகுது. இந்த மிஷின் தான் உண்மையிலே பெரிய மிஷின். ஓல்டு லேடியா, குண்டா, பெரிய அங்கமுத்து மாதிரி போன அம்மா ஒல்லியா அழகா இப்படி மாறிட்டுத. இந்த மாதிரி மிஷின் தான் எனக்கு வேணும். என் பெஞ்சாதி ரொம்ப தடியா இருக்கிறா. பாருங்க, ஒரு மின்சாரத்திலிருந்து செய்கிற பல மிஷின்கள் ஒன்றை போடுறோம் என்னொன்னா மாற்றி கொண்டு வந்துடுது. அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். உங்களுடைய சுய முயற்சியினால் செய்ய முடியாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த வல்லமையுள்ளவர். என்னென்ன காரியங்களை நீங்க மாறணும்னு விரும்புகிறீங்களோ, உங்களுடைய குடும்பம் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்களுடைய கணவன் மனைவி மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அந்த மாற்றத்தை ஆண்டவர் தர வல்லமையுள்ளவர். அதைத்தான் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர்தான் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை வாசிப்பது எனக்கு என்னென்ன வந்து தெரியுமா? இந்த தமிழ்நாட்டை இவ்வளோ நாளும் இந்த சினிமா நடிகர்களும் நடிகளும் அதை விட்டா டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே கிடையாது, நடிகர்களும் இவங்களாம் கிடந்து சிலரெல்லாம் ஃபுல் தண்ணி அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்களை ஆளக்கூடாதப்பா, பரிசுத்தவான்கள் ஆளணும். எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், அரசியல் ஒரு மாற்றம் வரணும். பரிசுத்தவான்கள் எங்களை ஆளுகை செய்யணும். பரிசுத்தவான்களை எழுப்புவீராக, ஜெப வீரரை எழுப்புவீராக, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவீராக. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக. கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பிராண்ட் நியூ பர்சன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறவர். முதலாவதாக யோவான் 16:20 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு இதை வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். உன்னுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றக்கூடியவர் உன்னுடைய அறையிலே நின்று கொண்டிருக்கிறார். மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர், மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். ஆபிரகாமுக்கு அவருடைய மனைவியாகிய சாராளாய் கொடுக்கப்பட்ட அடிமை பெண்ணாகிய சாராள் வனாந்தரத்திலே தவித்தாள். ஆபிரகாம் கொடுத்த சில அப்பங்களும் ஒரு துருத்தி தண்ணீரும் தீர்ந்து போனது. பிள்ளை தாகத்தால் அழுதான். ஒரு தாய் எப்படி அழுதிருப்பார்? எவ்வளவு துக்கம், எவ்வளவு துக்கம். தன்னுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட போது எவ்வளவு துக்கம், எவ்வளவு துக்கம். வெறும் 2 சில அப்பம் மாத்திரம்தான் கொடுத்து அனுப்பினான். ஒரு கணவனுடைய உள்ளத்தில் கூட ஒரு ஈவு இறக்கமில்லையே என்கிற துக்கம், குடிக்க தண்ணீர் இல்லாத துக்கம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை பார்த்து வெறுமனாய் கடந்து செல்கிறவர் அல்ல. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழும்போது அந்த துக்கத்தை அவர் தாங்கிக் கொள்ளவே மாட்டார். உங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். சிலர் என்னை புண்பட பேசினதினாலே உள்ளம் உடைந்து நேர கத்தீட்ரல் சர்ச் அங்கே தான் அடிக்கடி போய் ஜெபிப்பேன். யாரும் இல்லாத வேளைகளில் அந்த ஆல்டரில் என்னுடைய இருதயத்தை ஊற்றுவதுண்டு. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் என்னோடு பேசினார், நீ அழாதே, நீ அழாதே. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரும், நீ யாருக்காக புண்பட்டு அழுகிறாயோ அவளுக்கு சாபமாய் மாறிவிடும். உன்னுடைய கண்ணீரை என்னால் தாங்க முடியல. இந்த வார்த்தையை நான் மறக்கவில்லை. அதுக்கு பிறகு யாரையாவது புண்பட பேசினாலும் ஒரு நாள் நான் அழுவதில்லை. ஆசீர்வதி ஆண்டவரே சொல்லிவிட்டு போய்விடுவதில்லை. ஆகார் சத்தமிட்டு அழுத உடனேயே ஒரு நீரூற்றை ஆண்டவர் தோன்ற பண்ணினார். அவருடைய கண்கள் ஒரு நீரூற்றை கண்டது. அந்த நீரூற்று ஆவியானவரால் வருகிற ஒரு சந்தோஷத்துக்கு அடையாளம். அந்த நீரூற்று அவருடைய மகனுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு அடையாளம். வனாந்தரத்தில் நீரூற்றுகளை பார்ப்பது மிக கடினம். ஒரு பெரிய மலை, அதற்கு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குகளில் நீரூற்றி எழும்புவது இயற்கை. ஆனால் தண்ணீர் உண்டாவதற்கு எந்த இடமே இல்லாத, மழையே பெய்யாத ஒரு வனாந்தரத்தில் நீரூற்றை பொங்கி வர பண்ணுவது ஆண்டவருடைய பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை செய்கிற ஆண்டவரைத்தான் உங்களுடைய தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆறுதல் செய்கிறது மட்டுமல்ல, ஒரு ஆசீர்வாத நீரூற்றை உங்களுக்கு காண்பிப்பார். நீங்களே ஒரு நீரூற்றாய் மாறுவீர்கள். நீங்களே அநேகம் பேருக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். 2வதாக உடைய சிறையிருப்பை நீக்கி அரசாளும்படி செய்வார். அநேகருக்கு பலவிதமான சிறைகள். சிலர் சாத்தானால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பைத்தியக்காரர்களை பார்க்கும்போது அவருடைய எண்ணங்களை பிசாசு திருப்பி மழுக்கி புத்தி சுயாதீனமற்றவர்களாய் வைத்திருக்கிறார். சிலருக்கு சில பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு சிறையிருப்பாய் இருக்கிறது.
ஐயோ, என்னுடைய இச்சைகளுக்குள் நான் ஒரு சிறையாய் இருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறேன், ஜெபிக்க நினைக்கிறேன். ஏதோ ஒரு சிறை இருப்பு, ஏதோ ஒரு சிறை இருப்பு. வேதத்தை பார்க்கும்போது யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டதை குறித்து சங்கீதம் 105:16 சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவனுடைய பிராணம் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நோக்கம் கொண்டிருந்தாலும் அவன் சிறைச்சாலைக்குள்ளாய் போக வேண்டியது இருந்தது. அந்த சிறையிருப்பு எவ்வளவு கடினமானது, அந்த சிறையிருப்பு எவ்வளவு கடினமானது. இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அதனாலே விடுதலையாக்கப்பட்ட போது அந்த சிறையிருப்பிலே தன்னுடைய நன்மைக்கு ஏதுவாகவே மாறினது என்பதை உணர்வார். சில இளம் பிராயத்திலே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடும், ஆனால் அதை உங்களுக்கு நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் உண்டு. எல்லா பாதையிலும் உங்களை பழக்குவித்து மற்றவருடைய துயரங்களை பார்க்கும்படி, இப்போது நீங்கள் மனதுருகுகிறவர்களாய் விளங்கும்படி, துயரத்தில் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் மாறும்படி அந்த பாதைகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறவர். நீங்கள் வியாதியிலே பட்ட கஷ்டத்தை உணரும்போதுதான் வியாதியில் உள்ள மக்களுக்காக மனதுருகி ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பிலே அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு பாடுபட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 4:14 சிறைச்சாலையிலிருந்து அரசாளுவதற்கு புறப்பட்டு போகிறவர்கள் உண்டு. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடனே அவனை யாரும் கைதி என்றோ சிறைச்சாலை இருந்தவனோ சொல்லவே இல்லை. நேராக பார்வோனுடைய அரண்மனையில் அவன் உயர்த்தப்பட்டான், எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினான். யார் யார் அநியாயமாய் அவனை குற்றம் சாட்டி சிறையிலே தள்ளினார்களோ அந்த போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பின் கையிலே தானியம் வாங்கி புசிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஆண்டவர் உண்டாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த சிறையிருப்பின் வழியாக இன்றைக்கு நீ சென்று கொண்டிருந்தாலும் உன்னை அரசாளும்படி கர்த்தர் உயர்த்துகிறார், ஒரு ராஜரீக அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றுகிறார் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தாவீது தகப்பனால் அலட்சியம் செய்யப்பட்டாரோ, எந்த தாவீது தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக தேவரீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். உங்களை பகைத்தவர்கள் உயர்ந்து போவதில்லை, உங்களை எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா ஜன பந்துக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமே. சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த போது யோபு 42:10 சொல்லுகிறது, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோசேப்பின் சிறையிருப்பை நீக்கினார். எந்த சிறையிருப்புக்குள்ளே, எந்த காரிருளுக்குள்ளே இனி முன்னேறவே முடியாது, சுதந்திரமே இருக்காது என்ற நிலைமையிலிருந்து கர்த்தர் அந்த சிறை கம்பிகளை முறித்து உன்னை வெளியே கொண்டு வந்து அரசாளும்படி செய்வார். ஆமே. அவர் சகலவற்றையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர், காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிறவர். மூன்றாவதாக, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வந்த பிறகு 3 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்களாம். சூர் என்ற சொல்லப்படுகிற அந்த வனாந்தரத்தில் நடந்து வந்த போது தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், 3 நாட்கள் தண்ணீர் இல்லை. கண்ணெல்லாம் வறண்டு ஒட்டி போய்விட்டது, வாயெல்லாம் மேல் நாக்கோடு ஒட்டி போய்விட்டது, முகம் கரைந்து போயிருக்கிறது.
எங்கே தண்ணீர் கிடைக்கும்? கடைசியில தூரத்தில் பார்த்தார்கள். அங்கே கிட்டே போய் அதை பருகலாம் என்று நினைத்தால் சொல்ல முடியாத கசப்பு, சொல்ல முடியாத கசப்பு. மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இந்த மாறாவின் கசப்பை எங்களால் பருக முடியல, ஏதாயிலும் செய்யும் ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே நின்ற அறியப்படாத மரமாய் நின்ற ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே கிட்ட போய் அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டார். மோசேக்கு தெரியாது அது கல்வாரி மரம் என்பது. மோசேக்கு தெரியாது மரமாய் நின்று கொண்டிருக்கிறவர் ஈசாவின் அடிமரத்திலிருந்து துளித்த வேறான இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியாது எல்லா கசப்பையும் தான் உறிஞ்சி கசப்பான காடியை சிலுவையில் இயேசு கொடுக்கும்போது தன்னிடத்திலிருந்து மதுரத்தை கொடுத்து விட்டு கசப்பை ருசி பார்த்த இயேசு என்று அவருக்கு தெரியாது. இந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து போட்ட போது மாறாவின் தண்ணீர் உள்ள அவ்வளவு கசப்பையும் அந்த மரம் உரிந்தது. தண்ணீர் உள்ள மதுரத்தை எல்லாம் கொடுத்தது. சகோதரனே, சகோதரியே, எந்த கசப்பினால, எந்த கசப்பான உறவு, கசப்பான பேச்சுவார்த்தைகள், வாழ்க்கையே கசந்து போன ஒரு நிலைமையிலும் கூட இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில கொண்டு வருவாயானால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற எல்லா கசப்பையும் மதுரமாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கசப்பு இருக்கலாம். சிலருக்கு வியாதி ஒரு கசப்பாய் இருக்கலாம். சிலருக்கு கணவன் மனைவி உறவிலே ஒரு கசப்பு உண்டாயிருக்கலாம். இந்த கசப்பு தாங்க முடியாதா இருக்கிறது. மற்றவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் பிள்ளைகளோடு கணவனோடு சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஒரு சந்தோஷம் இல்லை, நான் நடைப்பணமாய் வாழ்கிறேன். எந்த கசப்பாய் இருந்தாலும் உங்களுக்காக சகல கசப்புகளையும் ருசி பார்த்தவர் ஒருவர் உண்டென்றால் ஒரு இயேசு கிறிஸ்து. உலக வாழ்க்கையில் உள்ள அந்த கசப்புக்கு அடையாளம் தான் சிலுவையில் தொங்குகிற நேரம் கசப்பான காடியை ஒரு கோலிலே குத்தி கடற்காலத்திலே தோய்த்து அந்த கசப்பை அவருக்கு நேராய் நீட்டினார். அவர் அந்த கசப்பை ருசி பார்த்தார். உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு கசப்பையும் அவர் ருசி பார்த்திருக்கிறபடியாலே, நீ நடக்க வேண்டிய பாதையில் அவர் உனக்கு முன்பாக நடந்திருக்கிறபடியாலே கர்த்தர் அந்த கசப்பை, அந்த மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்லகேமை விட்டு மோவாபிய தேசத்துக்கு போன நகோமி நிறைய கசப்பு, நிறைய இழப்பு, இளம் விதவை, மருமக்கள் மார். அவள் துக்கத்தோடு திரும்பி வந்தபோது எல்லாரும் நகோமி அல்லவா, நகோமி என்றால் மனமகிழ்ச்சி என்ற அர்த்தம். அவள் சொன்னாள், என்ன நகோமின்னு கூப்பிடாதுங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில் மிகுந்த கசப்பை உண்டாக்கி விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த நகோமியின் கசப்பு நீடிக்கவில்லை. அந்த ரூத்துக்கு மறுபடியும் திருமணமாக ஆண்டவர் கிருபை செய்தார். தாவீதை பெற்று தருகிற ஓபேத்தை அவள் பெற்றாள். போவாசுக்கு மனைவியானாள். அந்த கசப்பெல்லாம் மாறியது. உன்னுடைய வாழ்க்கை இந்த கசப்போடு முடிந்துவிட போவதில்லை. கர்த்தர் உனக்கு மகிழ்ச்சி நாட்களை தந்திருக்கிறார். சங்கீதம் 90:14 சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாக எங்களை திரும்பவும் மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? ஒரு மகிழ்ச்சியான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நான்காவதாக, ஆண்டவர் மாற்றுகிற காரியம் என்ன? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், நம்முடைய குடும்பத்தில் மாற்றுகிற ஒரு காரியம். இதுவரை பல சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். சில சாபங்கள் உங்களுடைய முற்பிதாக்கள் காலம் தொட்டு, சில வியாதிகள் தலைமுறையாய் கடந்து வந்து உங்களை வாதித்திருந்திருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் என்ன சாபம் வந்ததோ, என்னுடைய முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ தெரியவில்லையே,
அந்த பலனை நான் அனுபவிக்கிறேனே. சாபம் என்கிற வார்த்தை ஒரு பயங்கர பொல்லாத ஒரு வார்த்தை. வேதத்தில் 275 முறை சாபம் என்கிற வார்த்தை வருகிறது. ஒரு முற்பிதாவின் அக்கிரமத்தை நான் கண்டும் காணாமல் விடாமல் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று யாத்ராமம் 20:4-5 நம்ம வாசிக்கிறோம். சில சாபங்கள் 3-4 தலைமுறை கடந்து வருகிறதா. ஆனால் இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய குடும்பத்துக்குள் வருவீர்கள் என்றால் பழைய விக்கிரக ஆராதனையின் குடும்பத்தில் உள்ள சாபங்கள் மாறி கிறிஸ்து ஒரு நீதிமான், அவர் நிமித்தம் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய குடும்பத்துக்கு வந்து பழைய குடும்பம் அல்லப்பா, எனக்கு ஒரு புதிய குடும்பம், இயேசுதான் என் தகப்பன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தான் எங்களுடைய முற்பிதாக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம்தான் இனி என்னுடைய நண்பர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய குடும்பத்துக்கு வரும்போது உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை, அதை குறித்து கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நெகேமியா 13:2 கூட அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின கர்த்தர். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாய் நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் வராது. உன்னுடைய உள்ளத்தின் சிங்காசனத்தில் உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே இந்த சாபத்தை முறித்து போட்ட கர்த்தர் வீற்றிருக்கிறார். இனி ஒரு சாபமும் வராது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். 5ஆவதாக கடைசியாக சங்கீதம் 18:28 சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாய் மாற பண்ணுவீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் என்ன இருளின் வல்லமை இருந்தாலும், உன்னுடைய வீட்டில் என்ன அந்தகாரத்தின் கிரியைகள் இருந்தாலும், ஏதோ ஒரு அருவருப்பான கிரியைக்குள்ளே உடைய குடும்பத்தை சிக்கி இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், என் மகனே உன்னை நான் வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். உலகத்துக்கு நான் சூரியனை போல வெளிச்சம் கொடுத்தால் என்னுடைய வெளிச்சத்தை வாங்கி ஒரு நட்சத்திரமாய் ஒரு 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 சந்திரனாய் பிரகாசிப்பதற்கு உன்னை ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தின் மத்தியில் உன்னை நான் எனக்கென்று கொண்டேன். ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்க எப்படி ஒரு விளக்கு இருக்கிறதோ, அந்த விளக்கை கொளுத்தி மரக்காலினால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கும்போது முழு குடும்பத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும். உன்னை உன்னுடைய உறவினர் மத்தியில் உன்னை உயர்த்தி ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா இருளின் வல்லமையும் அந்தகாரத்தின் வல்லமையும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான பிசாசின் வல்லமையை முறியடித்து உன்னுடைய குடும்பத்தை ஒரு வெளிச்சத்துக்குள்ளே, ஒரு பிரகாசத்துக்குள்ளே, ஒரு மகிமைக்குள்ளே கொண்டு வரும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னுடைய எல்லா இருளும் வெளிச்சமாய் மாற கடவுது. நம்ம எல்லாரும் ஒரு பாட்டை பாடுறது உண்டு, பாவ இருள் என்னில் வந்து தேவன் அவர். என்ன இருளாம், என்ன இருளாம், என்ன இருள்? இதுக்கு பேரு பாவ இருள். பாவத்துக்கு பின்னால சாத்தான் இருக்கிறான். அவன் தான் அந்தகாரத்தின் லோகாதிபதி, அவன் தான் இருளுக்கு கடவுள். அந்த பாவ இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது, பாவ பழக்க வழக்கங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது, சில இச்சைகள் விட முடியாதபடி திரும்ப திரும்ப நம்மை பாவத்திலே தள்ளும் போது, மீண்டும் பாடுவோம்,
வாழ்க்கையில் தேவன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் ரொம்ப அழகா பாடுறீங்க, என்னை விட நல்லா பாடுறீங்க. ஆனால் தான் நான் கையை கட்டி உங்க பாட்டை கேட்கணும் ஆவலா உட்காந்துட்டேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். என்ன மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில தேவையோ, உங்களுக்குள்ள என்ன மாறுதல், உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன மாறுதல் தேவையோ, இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு தந்தருளுகிறார்.